அனைவருக்கும் வணக்கம். சபர்மதி குருகுலம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் 2020யோட கொஸ்டின் பேப்பர் இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய சொல்யூஷன்ஸ் மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கற்பித்தல் முறை. ஸோ மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, லாஜிக், ஆப்ஷன் 3 மெத்தட் இருக்கு. எஃப்எல்ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் அதாவது 95% எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஃபார்முலா மெத்தட் உண்டு. ஸோ லாஜிக் ஆப்ஷன்றது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. அதுவும் இந்த மாதிரி குரூப் 1 எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ்ல ரொம்ப முக்கியம். பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதை பத்தி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நீங்க பார்ப்பீங்க. நீங்களே உணர்வீங்க ஆக்சுவலா அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ பெர்சன்டேஜ்ல அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏரியா வால்யூம்ல 4 கொஸ்டின், நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ்ல 4 கேள்வி, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலையில 2 கேள்வி, எல்சிஎம் ஹெச்எஃப்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் 2, ஏஜஸ் 1, ப்ராபபிலிட்டி 1, அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங் இது மூணுத்துலயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதால நான் வரிசைப்படி போகாம உங்களுக்கு வந்து நான் அந்த அந்த டாபிக் வைஸ் போறேன். அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஈஸியா இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அந்த கொஸ்டின் நம்பர் அதுல இருக்கு. அதனால அந்த கொஸ்டின் நம்பர் பேஸ் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சபர்மதி இந்த மாதிரி வீடியோஸ் இது மட்டும் இல்லாம எல்லா வாரம் ஒரு டெஸ்ட் வைக்கிறது, அதனுடைய வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டெலிகிராம் குரூப்ல போடுறோம். ஸோ இந்த குரூப்ல இல்லாதவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ சபர்மதியோடைய அடுத்த குரூப் 2 டெஸ்ட் சீரிஸை பத்தி இன்ட்ரோடக்ஷன் இது கிளாஸஸ் பத்தி. பட் இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எண்ட் ஆஃப் த வீடியோல இதை பத்தி அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க பாருங்க. நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஏன்னா நீங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பத்தி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதால ஸோ கொஸ்டின் நம்பர் 151th கொஸ்டின். The value of a machine depreciates at 10% per year. If the present value is 162,000, 1,62,000, what is the worth of the machine after 2 years? ஒரு இயந்திரத்தின் இன்றைய மதிப்பு 1,62,200,000. 2 வருஷத்துக்கு 10% தேய்மானம் வந்துட்டே இருக்கு. 2 வருஷம் கழிச்சு அந்த இயந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க இந்த கேள்வி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். ஆனா அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா கேள்வி வந்து ரொம்ப கடினமான கேள்வியா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேள்வி இது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி போடாம நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத கவனிங்க. ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு மெஷினோட மதிப்பு இப்போ ஆரம்பத்துல இப்படி எழுதிக்கங்க 1,62,200. சரிங்களா? வருஷம் எவ்வளவு குறையும்? 10% குறையும். 10%ன்றது என்ன? இதுதான் 100%. அப்பதான் அது 10% மாறும். அப்ப இதனுடைய 10% எவ்வளோ? 16,200. அப்ப இதை கழிங்க. 0, 0, 8, 11ல 6 போச்சுன்னா 5, 5ல 1 போச்சுன்னா 4, 1,00,000. அதாவது அடுத்த வருஷம் நீங்க போனீங்கன்னா அந்த மெஷினோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1,45,800 தான் இருக்கும். சரிங்களா? அதாவது நெக்ஸ்ட் இயர். இப்ப 2வது வருஷம் திரும்பவும் 10% விலை குறையும். இப்ப எது 100%னா இது 100%. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. 1, 4, 5, 80 அப்படின்றது போடுங்க. இதை கழிங்க. 0, 2. இப்ப என்னன்னா இந்த 20 அப்படின்றத வச்சு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்ஷன் மெத்தட்ல இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பட் இப்ப என்ன சேர்க்கனா விடை தெரியவில்லை, ஆன்சர் நாட் ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால இந்த 4 ஆப்ஷன்ல ஒன்னு ஃப்ளூக்ல டிக் பண்றது அப்படின்றது இங்க கிடையாது. சரிங்களா? டிஎன்பிசி வந்து இந்த 5வது இது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க எதுக்காக அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்ட்டு. பட் இங்க அல்டிமேட் ட்விஸ்ட் என்னன்னா எல்லா கொஸ்டினுக்குமே இந்த இ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேள்வி நீங்க முழுசா போட்டுதான் ஆகணும். இதோட இங்க நிறுத்த முடியாது. ஸோ 20, அப்புறம் 7ல இருந்து 5 போச்சுன்னா 2, 220 இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து கழிச்சிட்டோம். அதனால 1, 3, 1, 1,31,200, 220 இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட்ல போடுறது அப்படின்றது. இல்ல நீங்க வந்து ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபார்முலா மெத்தட்ல சொல்றேன். 1,62,200 அதாவது 1,62,200 இன்ட்டு 90/100 90/100 அப்படின்னு போடணும். சரிங்களா? 90/100ன்னு ஏன் போடுறோம்னா டிப்ரிசியேஷன் அப்படின்றதால 100ல இருந்து அந்த டிப்ரிசியேஷன் சதவீதத்தை கழிக்கணும். புரியுதுங்களா? பிரின்சிபல் அதாவது நம்ம வாங்கின விலை, அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் சதவீதத்தை குறையணும். இதே வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பொருளோட விலை அதிகரிச்சுட்டே போகும். இப்போ இடத்தோட மதிப்பு அதிகரிச்சுட்டே போகும். அங்க இங்க பிளஸ் டி வரும். அவ்வளவுதான். அது அப்ரிசியேஷன், இது டிப்ரிசியேஷன் வாங்க. அது தேய்மானம், அது வந்து ஏறும் விலை அப்படின்னுவாங்க. இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். இதுதான் ஃபார்முலா மெத்தட். பட் நம்ம இப்போ போட்ட அந்த 10% மெத்தட் பயங்கர ஈஸியான மெத்தட். 7 கொஸ்டினுமே அந்த 10% 20% மெத்தட்ல தான் நான் சால்வ் பண்ண போறேன். பாருங்க. ஃபார்முலா மெத்தட் வேணுன்றவங்க இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிரும். அதுக்கப்புறம் இதை நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். ஓகே, சரி. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா வந்து ரூபாய் 48,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். 2 வருடங்கள் கழித்து 2 years and 3 months the total amount was
55,560. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் இயர் அப்படின்றாங்க. ஸோ 48,000 2 வருஷம் 3 மாசத்துக்கு பிறகு தனிப்பட்டியல பெறப்பட்டால் மொத்த தொகை வந்து 55,560 இருந்தால் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்றதா இங்க ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஸோ 100% தரீங்க அப்படின்னா சரிங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10% இருந்ததுன்னு வச்சுங்களேன் வட்டி. முதல் வருஷம் 10%, ரெண்டாவது வருஷம் 10%, அப்புறம் 3 மாசத்துக்கு 2.5%. இப்படி கூட்டினா போதும். இதே 20% கொடுத்தீங்க அப்படின்னா 20%, 20%, 5 மாசம். ஏன் 6 மாசத்துக்கு 10%, 5 மாசத்துக்கு 2.5%. ஸோ இந்த மாதிரி போடணும் ஆக்சுவலா. முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 48,000க்கு எவ்வளவு வட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 5 5 5 6 0. நான் ஃபர்ஸ்ட் லாஜிக்ல போடுறேன், அப்புறம் உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட்லயும் சொல்லி தரேன். ஸோ இங்க ஒரு 2,000, இங்க ஒரு 5,760, 7,560 வந்திருக்கு. எவ்வளோக்கு? 48,000க்கு எனக்கு எவ்வளவு வட்டி வந்திருக்குது? 7,560 வந்திருக்குது. சரி, 48,000க்கு 10% எவ்வளோ? 48,000க்கு 10% எவ்வளோ? இதான பிரின்சிபல். அதனால இதுக்கு தான் நம்ம பார்க்கணும். இது நமக்கு வந்திருக்கிற வட்டி எவ்வளோக்கு? 2.25 வருஷத்துக்கு வந்திருக்கிற வட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படின்றத பார்க்கணும் ஆக்சுவலா. அதுக்கு அதனால நம்ம அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடலாம். இப்போ இது வந்து எவ்வளவு நாளைக்கு வருது? 2 வருஷம் 4 மாதத்துக்கான 3 மாதத்துக்கான வட்டி. 2 வருஷம் 3 மாதத்துக்கான வட்டி 7,560. அதாவது 2.25 வருஷம்னு சொல்லுவாங்க இத. இத சுருக்குனீங்க அப்படின்னா 9/4. 9/4 வந்து 7,560. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 7,560 4/9ஆல பெருக்கணும் நீங்க. ஸோ பெருக்குனீங்கன்னா இது கண்டிப்பா 9ஆம் வகுப்புல வகுப்படும். அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அதை அடிப்போம். 8 8 9 72 மீதி 36 40. ஸோ 840 இன்ட்டு 40. 800 இன்ட்டு 4னா 3,200, 3,360. ஸோ 4,800க்கு எவ்வளவு வட்டி கொடுத்துருக்காங்க? 3,360 ரூபா வட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இது என்னுடைய வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா போதும். 4,800க்கு இதுல 4 வட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 5%. 10% எவ்வளோ? 4,800. சரி, 10% கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து 40 குறையறதால எனக்கு இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1%ன்றது 480, 2%ன்றது 1% குறைச்சாலும் கிடையாது. 4,400 தான் வரும். 2%னா 800. அப்படி கழிச்சாலும் வராது. 9% வராது. 7% இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா 3% கண்டுபிடிப்போம். 1% எவ்வளோ? 480. 3% எவ்வளோ அப்படின்னா 1,200, 1,540. இந்த 1,540 இதுல இருந்து கழிங்க. எவ்வளவு வருது? 0 6 7ல இருந்து போச்சுன்னா 2 1,200 1,440 தான் வரும். 1,440 தான் வரும். ஸோ 1,440 கழிச்சிங்க அப்படின்னா நீங்க கேட்குற 3,320 வந்துடும். சரி, இது இப்படிதான் போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து இல்லை சார் எனக்கு அப்படி வேண்டாம், ஃபார்முலாவில் எனக்கு இது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 48,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 55,600. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது? 6 5 5 7 7,520 கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. ஓகே, இதுதான் 7,560. பி எவ்வளோ? 48,000. என் எவ்வளோ? என் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 வருஷம் 3 மாசம் அப்படின்னா அது இயரா மாற்றணும். 2 வருடம் 3/12 வருடம், அதாவது 2.25 வருடம், அதாவது 9/4 வருடம். அதே தான் இங்கேயும் போடணும். 9/4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஈக்குவல் டு 7,560. இதை நீங்க அடிக்கணும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 1 ஜீரோக்கு இந்த 1 ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 4க்கு இந்த 12 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த 9ஆம் வாய்ப்பாடுக்கு 8 4 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை அடிச்சிங்கன்னா 7. ஸோ R இஸ் ஈக்குவலன் டு 7%. இதுதான் ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து எண் மாற்றுறது மட்டும் தான் இங்கே வந்து ட்விஸ்ட். மற்றபடி எதுவும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின்லேருந்து ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து 15% உயர்த்தி வந்து ஒரு 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 ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட வாங்கிய விலையை விட ஓகே
ஓகே. ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளை வாங்கி அவர் என்ன பண்றாரு, அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தருகிறார். ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 15% இன்க்ரீஸ் பண்றாரு. காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் பிரைஸ் 15% இன்க்ரீஸ் பண்றாரு. அப்புறம் இது பண்றாரு, டிஸ்கவுண்ட் தராரு. அதனால அவருக்கு ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் கொஸ்டினை. இது எப்பவுமே இந்த மாதிரி கேள்விகளுக்கு லாஸ் தான். இதுதான் காஸ்ட் பிரைஸ், நான் வாங்கிய விலை. சரிங்களா? நான் என்ன பண்றேன், 15% உயர்த்துறேன். அப்ப எவ்வளவு ஆயிடும்? 115 ரூபா ஆயிடும். சரிங்களா? நான் வாங்கிட்டு வந்தது 100 ரூபாய். நான் என்ன பண்றேன், 15% உயர்த்துறேன். 115 ரூபா ஆயிடுச்சு. சரி, இதை நான் என்ன பண்ணணும் இப்போ? 15% டிஸ்கவுண்ட் தரணும். எவ்வளவு 15% டிஸ்கவுண்ட்? இந்த 115 அப்படின்றது, ஒரு கடைக்கு போறீங்க, 115 ரூபாய்க்கு ஒரு பொருள் பாக்குறீங்க, அதனுடைய 15% எவ்வளோ? 5.75 வரும். 10% அப்படின்றது 11.5ன்னு வரும். அப்புறம் ஒரு 5% அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மீதி 7.5ன்னு வரும். இதை கூட்டினா 5, 2, 1, 7, 1 17 ரூபாய் 25 காசு. அப்படி பாத்தீங்கன்னா 97 ரூபாய் 75 காசுக்கு தான் நீங்க விற்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு லாபமா நஷ்டமா? நீங்க வாங்கிட்டு வந்தது எவ்வளோக்கு? 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனால் 97 ரூபாய் 75 காசு விற்கணும்னா நஷ்டம். ஸோ எப்பவுமே உயர்த்தி டிக்ரீஸ் பண்ணா நஷ்டம் தான் வரும் அப்படின்றது தான் இங்க பாயிண்ட். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் 18,000 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு வித்தியாசம் 405 அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்றதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ 1000 ரூபாய் 10% வச்சுங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மொதல் வருஷம் 100 ரூபாய் கட்டணும், 2வது வருஷம் 100 ரூபாய் கட்டணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மொதல் வருஷம் 100 ரூபாய் கட்டுவீங்க, 2வது வருஷம் 100 ரூபாய் கட்டுவீங்க. அப்புறம் இந்த 100 ரூபாய்க்கு வட்டி கட்டுவீங்க. இந்த 10 ரூபா தான் வித்தியாசம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் எதிரா வித்தியாசம்னு கேட்டா இந்த 10 ரூபா தான் வித்தியாசம். ஸோ அதே கான்செப்ட்ல தான் நம்ம போட போறோம். இல்ல ஃபார்முலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரின்சிபல் R/100 R/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வாட்டி பெருக்குனா இதுதான் வித்தியாசம். இதுதான் வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஸ் அப்படின்வாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா மெத்தட்ல ஃபர்ஸ்ட் போட்டுறேன். 18,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. ஓகே, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, வித்தியாசம் வந்து 405 அப்படின்னு போட்டுட்டு இதை அடிக்கிற வேலையை பார்ப்போம். ஸோ 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் அடிச்சிடும், 1 பூஜ்ஜியத்துக்கு 1 பூஜ்ஜியம் அடிச்சிடும். அதுக்கப்புறம் R² அப்படின்றது 405 இன்ட்டு 10/8. 405 என்னன்னு எழுதலாம், 81 இன்ட்டு 5 இன்ட்டு 2/8. இதை அடிச்சிங்கன்னா 4ன்னு வந்துடும். ஸோ 81 என்னன்னு எழுதலாம், 9² இன்ட்டு 5. 10 வந்து 2 இன்ட்டு 5 எழுதுறோம் இல்லையா, அதனால 5². ஆமா, இங்க ஒரு 5 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அதனால வந்து R அப்படின்றது 9 இன்ட்டு 5 45% வருது. 81 இன்ட்டு 5 கரெக்டு இன்ட்டு 10/8. R² அப்படின்னா 81னா 9 9 5 45% வரக்கூடாது. 18,000 R² ஈக்குவல் டு 15. ஏன் அப்படின்னா வந்து 10% போட்டாலே 180 1800 வருது. இது இவற்றில் எதுவும் இல்லை. இது அப்படிதான் ஆன்சரு. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு 45% வருது. அதனால இவற்றில் எதுவும் இல்லை. பட் எனிவே நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். 18,000க்கு இருக்கிறதுலே மினிமம் 10% இல்லையா, 10% கண்டுபிடிங்க. 1800 1800 இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 1800 10%ன்றது 180. ஓகே, ஸோ வித்தியாசம் என்ன, 180. ஆனால் எனக்கு வித்தியாசம் எவ்வளோ வரணும், 405 வரணும். அப்போ 10% கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தது 12% இருக்கு, 15% இருக்கு. கொஞ்சம் டபுளாகவே போவோம். 18,000 எடுத்துக்கிட்டா 18,000 1800ன்றது 10%. 15% அப்படின்னா 1800 ஒரு 900. ஸோ 2700 2700 2700 2700 2700 ப்ளஸ் இந்த 270க்கு ஒரு 135 வரும். சரியா? 270க்கு 270 ஒரு 135 கூட்டினீங்கன்னா 405 வரும். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா வித்தியாசம் வந்து 405 வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம், 405 தான் வித்தியாசம். ஸோ 15% தான் ஆன்சர். இருங்க ஒரு நிமிஷம், ஃபார்முலாவில் திருப்பி ஒரு வாட்டி போடுவோம். ஸோ 18,000 இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 வித்தியாசம் தான் 405.
இப்போ அடிக்கிற வேலையை பார்ப்போம். 2 பூஜ்ஜியத்துக்கு 2 பூஜ்ஜியம் கேன்சல், 1 பூஜ்ஜியத்துக்கு 1 பூஜ்ஜியம் கேன்சல், 9க்கு 5 கேன்சல். இந்த 9 இங்க அடிக்கணும். அதுதான் மிஸ்டேக் பண்றோம். ஓகே. 4 9 36, மீதி 45, 9 வந்து 45. R is equivalent to 49 36, மீதி 45 தான் 5. ஸோ இது வந்து 45ன்னு வந்துடும். 45 வந்து 9 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் இப்படின்னா ஆர் வந்து என்னன்னா 3 இன்ட்டு 5, அதாவது 15%. ஓகேங்களா? 15% அப்படின்றது ஆன்சர். ஃபார்முலா மெத்தட்ல, ஆப்ஷன் மெத்தட்ல ரெண்டுத்துலையும் போட்டாச்சு. ஓகேவா? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8,000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years 20. ஸோ திரும்ப அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். 8000 R/100 R/100 ஈக்குவலன்ட் டு வித்தியாசம் எவ்வளோ? 20ன்னு சொல்லிட்டாங்க. அதே ஃபார்முலா திரும்ப அப்ளை பண்ணுங்க. இப்போ இதால் அடிங்க. 2 0க்கு 2 0 அடிச்சிருவோம். 0க்கு 0 அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 8 4 8 5 4 இது 2 அடிச்சிங்கன்னா 5 வந்துடும். ஆர் ஸ்கொயர் அப்படின்றது 5 ஸ்கொயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 5%. அவ்வளோதான். சரியா? இந்த கேள்விக்கு 49க்கு அந்த ஆன்சர். அடுத்தது ஓகே. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 years at 2% per annum is 4. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் எனக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2/100, அதே 2/100 அதே ஃபார்முலா தான். வித்தியாசம் 4 அப்படின்ட்டான். இந்த 2க்கு இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 10,000 வரும். அவ்வளோதான். ஃபார்முலாவில் போட்டிங்கனாலே எல்லா கேள்விக்குமே ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது 7வது கேள்வி. ஓகேங்களா? ஒரு பிரின்சிபல் நான் வந்து ஒரு அமௌண்ட்டை போடுறேன். தனி வட்டியில் எனக்கு எவ்வளோ கிடைக்குதா? 11,800 கிடைக்குதா? 6% 3 வருஷம் கழிச்சு. சரிங்களா? ஸோ அப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன அமௌண்ட் போட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. பிரின்சிபல் ப்ளஸ் PNR/100 இதான அமௌண்ட்டு. இதுதான் அமௌண்ட்டு. இதில் பிரின்சிபல் எனக்கு தெரியாது. பிரின்சிபல் தெரியாது. எத்தனை வருஷம்? 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6. ஈக்குவலண்ட் எனக்கு கிடைச்சிருக்கிறது 11,800. இதில் பி வெளியே எடுத்துருங்க. 100 கூட்டினீங்கன்னா 118ன்னு வரும். 118 00. இந்த 118 இந்த 118 கேன்சல் ஆகிடும். 100. அப்போ பிரின்சிபல் அப்படின்றது 10,000. அவ்வளோதான். 10,000 அப்படின்றது ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலே வந்துடும். ஓகே. சரி. ஏரியா வால்யூம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேசன், ஒரு கட்டிட ஆள் வந்து ஏரியா வந்து 2x³ + 16 அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய ஒரு லென்த் வந்து 2x + 2 2 × x + 2. அப்போ வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கேட்குறாங்க, பரப்பளவு கொடுத்துட்டாங்க. கேள்விதான் பெருசு. ஆனால் வந்து ரொம்ப 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 சின்ன ஒரு விஷயம் தான் இது ஆக்சுவலா. ஸோ இதனுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பரப்பளவு? ஏரியா வந்து 2x³ + 16. சரியா? அதனுடைய நீளம் எவ்வளோ? நீளம் எவ்வளோ? 2 × x + 2. அதனுடைய அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஏரியானா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். இது தெரியும்ல நமக்கு. 2x³ + 16. 2 × x + 2னா என்னது? 2x + 4. இது கூட என்ன பெருக்குனா எனக்கு இது வரும் அப்படின்றத இப்போ யோசிக்கணும். 5 ஆப்ஷன் இருக்கு. 5 ஆப்ஷன்ல என்ன பெருக்குனா வரும்? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. க்ளூ என்ன அப்படின்னா எக்ஸ் கூட என்ன பெருக்குனா x³ வரும்? x² பெருக்கணும். அப்போ இதுல கண்டிப்பா x² இருக்கணும். இது இருக்கா? இல்ல. அதை அடிச்சிடலாம். 2x - 2 கண்டிப்பா இல்ல இல்லையா? அதனால A கிடையாது. சரி, ஓகே. மீதி எல்லாத்துலயும் x² இருக்கு. மாறிலி பாருங்க. +16 வேணும்னா +4 கூட நான் என்ன பெருக்கணும்? +4 தான் பெருக்கணும். அப்போ +4 தான் பெருக்கணும்னா இவனும் கிடையாது, இவனும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரே ஆப்ஷன் தான் இருக்கான். ஸோ நமக்கு C மட்டும் தான் இருக்கான். ஒண்ணு அவன் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இவனை போயிடணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம C ட்ரை பண்ணி பார்க்குறோம். 2x + 4 கூட x² - 2x + 4. அவ்வளவுதான். இது பெருக்கணும். ஸோ பெருக்கும்போது என்ன பண்ணணும்? இது பண்ணிடுறேன். ஓகே. பெருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் பெருக்குங்க. 2x 2x³ -4x² + 8x. எல்லாத்தையும் இது எடுத்துமே இது கூட பெருக்கியாச்சு. இப்போ இது எடுத்துமே இது கூட பெருக்கணும். +4x² -8x + 16. இப்போ எதெல்லாம் அடிப்படும்? 4x², 4x², 8x, 8x அடிப்பட்டு 2x³ + 16 வந்துருச்சா? ஸோ அதனால இப்போ இதுதான் வந்து ஆன்சர்.
சி தான் ஆன்சர். ஒரு வேளை இல்லைனா தான் நம்ம ஈயை பற்றி யோசிச்சிருக்கணும். நல்ல வேலை. ஓகே, சரி, ஓகே. ஃபைண்ட் த வால்யூம். சரி, இப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் பாருங்க எப்படி வருது. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 அப்படின்றா. இன்னொரு கன அளவு இதுல இருந்து இன்னொரு ஹெமிஸ்பியரை இதுல இருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதனுடைய கன அளவு வந்து 2/3 இருக்கான். அதனுடைய வால்யூம் வந்து 2/3 இருக்கான். ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சரி, வால்யூம் கொடுத்துட்டாங்க. எது பெரிய வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஃபார்முலா என்ன? 2/3 பை ஆர் கியூப். இதுதான் வால்யூம் ஃபார்முலா. இதுதான் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 29106. இப்போ சின்னது இதுல இருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதனுடைய இது வந்து என்னன்னா, அதனுடைய இது ஃபார்முலா என்ன? 2/3 பை ஆர் கியூப் தான். ஆனா இதனுடைய கன அளவு ஏற்கனவே இருக்கிறதோட கன அளவுல இருந்து 2/3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதை தான் நம்ம அடிக்கணும். இதை அடிச்சு இதுக்கப்புறம் சுருக்கணும். இந்த மாதிரி பெரிய கேள்விகள் வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை முதல்ல சுருக்கிடுங்க. ஏன்னா பெரிய நம்பரா இருக்கு இல்லையா, நமக்கு அது தொல்லை. 2, 1, 4, 5, 5, 3. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 10, 14, 15, 18 மூணாம் வாய்ப்பாடுல சுருக்குங்க. 4, 3, 12, 8, 3, 24, 5, 3, 15, 1, 3, 3. 12, 17, 18 திருப்பி மூணாம் வாய்ப்பாடுல சுருக்குங்க. 6, 3, 18, 1, 3, 3, 7, 3, 21, 7, 8, 14, 15 திருப்பி மூணாம் வாய்ப்பாடுல சுருக்குங்க. 5, 3, 15, 3, 9, 9, 17. இப்போ மூணாம் வாய்ப்பாடுல சுருக்க முடியாது. இப்போ 11ஆம் வாய்ப்பாடு. ஏன்னா இங்க பை இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து 11ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்றோம். 4, 5, 44, மீதி 9, 99. 7ஆவது வாய்ப்பாடு பண்ணீங்கன்னா 7 × 7. இப்போ இதை தான் இங்க பிரதியிடணும். ஸோ 2/3 பை 22/7 ஆர் கியூப் ஈக்குவலன்ட் டு 2/3 2 3 3 3 11 7 11 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இதான் இருக்கு. பட் இப்போ இப்படி எழுதுனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் கொஞ்சம் சுருக்கமாக எழுதுறேன். ஓகே, ஈக்குவலன்ட் 2/3 ஒரு 2 3 3 ஒரு 11 ஒரு 7 இன்னொரு 7. சரியா? இப்போ எதெல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு பாருங்க. 2/3 2/3 அடிச்சிடும். சரி, 22க்கு 2ம் 11ம் அடிச்சிடும். சரி, அப்போ ஆர் கியூப் அப்படின்றது இந்த 3 கியூப் அப்படியே இருக்கு ஏற்கனவே. இந்த 7 ஸ்கொயர் கூட இந்த 7 அந்த பக்கம் போச்சுன்னா 7 கியூப். அப்போ ஆரம் அப்படின்றது 3 × 7 21. சிறிய அரைக்கோளம். அரைக்கோளம்ன்றது இதுதான். அதனுடைய வால்யூம் ஃபார்முலா இது. இது தெரியாம நம்மளால போட முடியாது. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. திரும்பவும் 4 கேள்விகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. குரூப் 2லயும் 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுலயும் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடா வருது பாருங்க. சரியா? வால்யூம் அவ்வளவுதான். 21 ஆன்சர். அதனால 21 ஆன்சர். ஓகே, சரி, அடுத்தது. ராகுல் wanted to find the height of the tree in the garden. Ratio of his height to length, shadow length வந்து 4:1. அதாவது அவரு உயரத்துக்கும் நிழலையும் பார்க்குறாரு. ஒரு உயரம் எப்படி இருக்குன்னா, அதோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா 4:1ல இருக்கான். ஸோ 4 சென்டிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர் தான் நிழல் இருக்கான். அப்போ நிழலே 15 சென்டிமீட்டர் இருந்தா மரத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நான் 4 சென்டிமீட்டர் இருந்தா என்னோட நிழல் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கு. மரத்துக்கு 15 சென்டிமீட்டர் நிழல் இருந்தா அதனோட உயரம் என்ன இருக்கும்? 60 தானே? அவ்வளவுதான். கேள்வி தான் பெருசு. ஆனா ரொம்ப ரொம்ப சின்ன கேள்வி. ஓகே, திரும்பவும் ஹெமிஸ்பியர் டேங்க் வருது. இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 25 கேள்வியில கொஞ்சம் டஃப்பான கேள்வி. உண்மையாவே டஃப்பான கேள்வி. பட் நம்ம போடலாம். அது போட முடியாதுன்ற கேள்வி எதுவும் கிடையாது. ஒரு ஹெமிஸ்பியரல் டேங்க் இருக்கு. ஓகே, ஓகே. இது ஃபுல்லா இருக்குதாம். இதனுடைய ஒரு ரேடியஸ் வந்து 1.75 மீட்டரா. சரிங்களா? இது ஃபுல்லா இருக்குதாம். இத வந்து ஒரு பைப் மூலமா என்ன பண்றாங்களாம், தண்ணிய வெளியிடுறாங்களாம். அது 1 செகண்டுக்கு 7 லிட்டர் வெளியிடுதாம். 1 செகண்டுக்கு 7 லிட்டர் வெளியிடுது. அப்போ இந்த டேங்கே காலி ஆவறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. டேங்க் காலி ஆகணும்னா டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரியணும். டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கணும்னா வால்யூம் தான். வால்யூம் அப்படின்றது அதே இப்ப பார்த்த அதே ஃபார்முலா தான். என்னன்னா ஒரே ஃபார்முலா தான் குடுத்திருக்காங்க. சரி, ஓகே. 2/3 பை ஆர் கியூப். ஆனா இதெல்லாம் மீட்டர்ல இருக்கு. இது லிட்டர்ல இருக்கு. ஓகேவா? 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். 1 மீட்டர் கியூப் அப்படின்றது எவ்வளவு லிட்டர்? 1000 லிட்டர் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இது வந்து நமக்கு மீட்டர் கியூப்ல வரும். எனக்கு வந்து லிட்டர்ல வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 1000 லிட்டர் அப்படின்றத மாத்தணும். சரியா? இதுதான் என்னோட வால்யூம். இப்போ இது வந்து கண்டுபிடிப்போம். 2/3 பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆரம் இந்த 1.75 இருக்கு இல்லைங்களா? அந்த ஆரம் 1.75 பின்னமா மாத்துங்க. 1 75/100.
அதாவது 1 3/4 அதாவது 7/4. ஓகேவா? அந்த 7/4 இங்க பிரதியிடுங்க. 7/4 7/4 7/4 இன்ட்டு 1000. இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் இதோட கன அளவு. சரி, இதுல எதெல்லாம் அடிக்கலாம்? ஒரு 7க்கு ஒரு 7 அடிச்சிடலாம். ஒரு 2க்கு ஒரு 2 அடிக்கலாம். இன்னொரு 2 இங்க 11 கூட அடிக்கலாம். சரி, இந்த பக்கம் எல்லாம் அடிச்சிருச்சு. இந்த 4க்கு இத அடிச்சோம்னா 250 வரும். சரி, இது என்ன வருது? 11 7 இன்னொரு 4ம் அடிக்கலாம். 125/2. சரி. 2 7 125 ஒரு நிமிஷம் சாரி பை 9 6 அப்படின்னு வருது. சரி, ஓகே. பை 6ன்னு வருது. இதுதான் என்னது? லிட்டர். சரியா? இதான் நம்மளோட கன அளவு. இப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னா 7 லிட்டர் ஒரு ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வெளியிடுதாம். அப்போ எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கும்? 11 × 7 × 7 × 125/6 லிட்டர் தண்ணி சார் வெளியிடுறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மேல இருக்கிற ஃபார்முலா மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மீட்டர் கியூபுக்கு 1000 லிட்டர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இங்க. மற்றபடி எல்லாம் ஈஸி. ஸோ இப்போ இதை நம்ம எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதலாம். சரிங்களா? இப்போ குறுக்கு பெருக்கல் தான் பெருக்கணும். ஸோ ஜஸ்ட் குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரியா? ஓகே. குறுக்கு பெருக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் 7ம் இல்லையா? எக்ஸ் இன்ட்டு 7 ஈக்குவல் டு 11 7 7 125/6 செகண்ட். ஓகேவா? இப்போ 7க்கு 7 அடிச்சிடும். இவ்வளோ செகண்ட்ல இருக்கு. ஆனால் கேள்வி எல்லாம் மினிட்ல இருக்கு. அப்போ மினிட்ல இருக்கணும்னா செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? 11 7 125/6 இன்ட்டு 60ஆல வகுக்கணும். அப்போதான் இது மினிட்டா மாறும். செகண்ட்ஸ்ல இருந்து மினிட்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நொடியிலிருந்து நிமிடமா மாத்தணும்னா 60 நொடின்றது தான் 1 நிமிடம். 30 நொடின்றது அரை நிமிடம். எப்படி சொல்றீங்க? 30 நொடின்ற 60ஆல வகுக்கணும். ஸோ அதனால 60ஆல வகுக்கிறேன். ஸோ இதை வகுக்கும் போது என்ன ஆகுது? 5வது வாய்ப்பாடில் வகுத்தா 12 25. இதுக்கு மேல இதை வகுக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சரி, 11 7 11 × 7 77 இல்லைன்னா 175 × 15 175/5 2 1 9 1 1925/72. இதை வகுக்கிறது தான் பாருக்கீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டா வகுக்கல. ஸோ ஆன்சர் நாட் நோன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா வர்றதால 27 நிமிஷம் தான் ஆன்சரு. எப்படி பண்றேன்னு பாருங்க. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் சுருக்க முடியாது ஆக்சுவலா. வேற வழியே கிடையாது. நீங்க வகுத்து தான் ஆகணும். ஆனால் வகுத்தலே வகுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. 1925 72 3 7னா 210 ஆயிடுது. அப்போ 7 தான் 144. ஸோ 5 12ல் 2 போச்சுன்னா 8 8ல் 4 போச்சுன்னா 4 480. ஸோ 6 26 6 7 என்ன 420 இல்லையா? 432. ஸோ மீதி 3 5. ஸோ இது ஒரு 9 போட்டிங்கன்னா 26.7 வருது. 26.7 அப்படின்றது 27 நிமிஷத்தை நோக்கி நகர்றதால நம்ம இதை ஆன்சர்னு சொல்றாங்க. கண்டிப்பா டைம் எடுக்கிற கொஸ்டின் தான். நீங்க வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும்னா 1 மினிட்டுக்கு மேல எந்த கொஸ்டின் போனாலுமே அதை டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்றது தான் பெட்ரு. ஓகே, இப்போ நம்பர் சிஸ்டம்குள்ள போகலாம். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ 1³ + 2³ + 3³ + டாட் 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 k³ அப்படின்றது 44,100 அப்படின்னா k இன் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இங்க உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். 1³ + 2³ + டாட் 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 + n³ அப்படின்னா ஃபார்முலா என்ன? n × n + 1/2 the whole square. அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1³ + 2³ + டாட் 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 + k³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. k × k + 1/2 the whole square. இதுதான் வந்து எவ்வளோ? 4400. ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா k × k + 1/2 அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா 210 அப்படின்னு வரும். 21 × 21 தான் 441. அதனால இது வந்துடும். அப்போ k × k + 1 அப்படின்னா என்ன அப்படின்னா 420. 420 எதால பெருக்கணும்? 2 நம்பர் தொடர்ச்சியான நம்பர் பெருக்குனா எப்படி வரும்னு கேட்டா 20 × 21ன்னு வரும். ஸோ அதனால கேவோட மதிப்பு 20 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேவோட மதிப்பு எவ்வளோ? 20 அப்படின்றது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏவோட மதிப்பு 2/65 பியோட மதிப்பு 2/64 2/63 2/62 2/0 வரைக்கும் கூட்டினா வருதான். இதுல எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா?
இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த கான்செப்ட் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க 2 பவர் 0 அதனோட மதிப்பு என்ன? 1. 2 பவர் மதிப்பு 2 பவர் 1 1 2 பவர் 2 2 2 பவர் 2 வந்து 4 சாரி 2 பவர் 3 வந்து 8 2 பவர் 4 வந்து 16 2 பவர் 5 வந்து 32. இப்போ இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஓகே சரி இந்த மிஸ்டேக் 2 பவர் 1 வந்து 2 நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே சரி ஓகே இப்போ இதை மட்டும் பாருங்க. இது மட்டும் பாருங்க 2 அப்படின்றது 1 விட ஒரு மடங்கு பெருசு கரெக்டா? சரி அதை விட்டுலாம். இதை பாருங்க இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன் 4 அப்படின்றது 2 + 1 கூட்டினா 3. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே வாங்க. 1 1 + 2 என்ன 3 4 விட 1 கம்மி 3 + 4 என்ன 7 8 விட 1 கம்மி 7 + 8 என்ன 15 16 விட 1 கம்மி 15 + 16 என்ன 31. இது எல்லாத்தையும் கூட்டினா 31 வரும். இது அதோட 1 அதிகமா இருக்கும். அப்ப அதே கணக்கு தானே. இது எல்லாத்தையும் கூட்டினா இது அதோட 1 அதிகமா இருக்கும். A என்பது B ஐ விட 1 அதிகம். A is larger than B by 1 அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது எப்பவுமே 2 பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 12 27 48 75 108. ஸோ ஃபர்ஸ்ட் வித்தியாசம் தான் பார்க்கணும். இங்க 9 இருக்குது. இங்க என்ன வித்தியாசம் இருக்கு? 15 இருக்குது. இங்க என்ன வித்தியாசம் இருக்குது? 21 இருக்குது. வித்தியாசத்தை அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வாங்க. 9 15 21 அடுத்தது 27 27 அடுத்தது என்ன? ஸோ 6 6 6 6 33. ஓகே ஸோ 108 11 21 108 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே 15 21 41 9 27 15 கரெக்ட் 27 28 48 கரெக்ட் 55 65 75 கரெக்ட் 78 108 கரெக்ட். அடுத்த வித்தியாசம் 33 கொடுக்குறதுல. அடுத்து என்ன கூட்டணும் நம்ம? அடுத்து அவனே கொடுத்துருக்காங்க 108 கொடுத்துருக்கான். அடுத்தது அப்ப நமக்கு என்ன கூட்டணும் அப்படின்னா 39 கூட்டணும். ஓகே அப்போ 47 147 வரும். ஓகே 147 டக்குன்னு சக் ஆயிடும். சரி ஓகே பாருங்க 21/33 இருக்கு. அடுத்தது வந்து 321/444 4321/555 5555. அடுத்தது என்ன? இந்த மாதிரி பெரிய நம்பரா கொடுத்தாங்கன்னா ரொம்ப கேள்வி ஈஸி அப்படின்னு அர்த்தம். கீழே கீழே மட்டும் பாருங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க. டினாமினேட்டர் மட்டும் பாருங்க. கீழே 33 இருக்கு 444 இருக்கு 4 5 இருக்குது. அப்ப என்ன இருக்கு போகுது 6 5 6 இருக்கும். அவ்வளவுதான். இதுவே வந்து ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஆனா நாட் நோன் இருக்கிறதால அப்படி பண்ணக்கூடாது. மேல பார்ப்போம். இப்போ மேல வந்து பாருங்க. மேல தனியா பார்ப்போம். 21 321 4321 21 குறைஞ்சிட்டே வருதா? ஸோ அப்போ 5ல இருந்து குறையும். 5 4 3 2 1 அவ்வளவுதான். 5 4 3 2 1 6 6 6 அப்படின்றது குறையும். அவ்வளவுதான். ஓகே சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் கேள்வி ஈஸியான கேள்வி தான். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் ஒரு வேலையை 48 நாள்ல முடிக்கிறான்னா பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 1/A 1/B ஈக்குவலன்ட் டு 1/16. ஒரு நாள்ல அவங்க எவ்வளவு வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் ஈக்குவேஷன். 1/A மதிப்பு வந்து சாரி அப்படியே அதில் பிரதியிடலாம். ஏவோட மதிப்பு எவ்வளோ 48. அப்போ 1/B ஈக்குவலன்ட் டு 1/16. அப்போ 1/B அப்படின்றது என்ன அப்படின்னா 1/16லேருந்து 1/48 கழிக்கணும். ஸோ 48 அப்படின்றது மீசிமா எடுத்தீங்கன்னா 3லேருந்து 1 கழிக்கிற மாதிரி வரும். 2/48 1/24 அப்படின்னு வரும். 24 நாள்ல ஏ மட்டும் அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். அடுத்தது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா 210 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம்னு சொல்லிட்டு 18 நாள் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 20 நாள் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம அந்த டேபிள் காலம் போடணும். ஃபர்ஸ்ட் முதல் புரிதல் டேபிள் காலம். ஏன்னா ஆட்கள் நேரம் நிமிடம் அப்படின்னு இருக்கு. ஓகே
இப்போ இதை நோட் பண்ணிக்கலாம். மேனு, ஹவர்ஸு, டேஸ். முதல்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? 210 பேர். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம்னு 18 நாள் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு 20 நாளைக்கு எவ்வளோ பேர் 20 நாளைக்கு 14 மணி நேரம்னு வேலை செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவும் நிமிடம் தான், இதுவும் நிமிடம் தான். கரெக்டா? எப்பவுமே ரெண்டுமே டைம் தான். அப்போ டைம் வந்து காமன் ஆக்குங்க. எது சின்ன யூனிட்? ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், நான் 5 நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க? 20 மணி நேரம். அப்போ 12 × 18 இதுதான் நேரம். அதே மாதிரி 14 × 20 அது பேருக்கு தேவை, அப்படியே வச்சுக்கங்க. அப்போ மனித மணி நேரங்கள் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு கேஸ் 1க்கு கேஸ் 2க்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு எவ்வளோ மனித நேரம் எடுக்குதுன்னா 210 × 12 × 8. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 நாள் வேலை செஞ்சா 20 மணி நேரம் சொன்னீங்க. உங்ககிட்ட 4 பேர் இருக்கான்னு வச்சுங்க, 20 மணி நேரம்னா எத்தனை மனித நேர வேலை? 80 மணி நேர வேலை. அதே தான் இங்க. அதே மாதிரி இங்க மனித நேர வேலை வந்து 14 × 20. இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இதை வகுத்தா போதும். ஸோ அடிப்போம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 3 21 7 14 அடிச்சிடலாம். 2 2 4 அடிச்சிடலாம். 3 எக்ஸ் வேணும்னா 18 9ஆல பெருக்கணும். 90 + 72 162. அதுதான் ஆன்சர். சரிங்களா? அந்த மணி நேரம் பண்ணுறச்சா போதும். இந்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, கவனிங்க. 5 பேர் சேர்ந்து 5 ப்ராஜெக்ட் 5 persons complete 5 projects in 5 days. 50 persons complete 50 projects in how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்க்க ரொம்ப இது மாதிரி தோணும். இது வந்து நான் லாஜிக்கா சொல்றேன் பாருங்க. 5 பேர் சேர்ந்து 5 ப்ராஜெக்ட் வேலை செய்றாங்க. இத வந்து நீங்க அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துருங்க. 5 பேர் சேர்ந்து 5 ப்ராஜெக்ட், ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துருங்க. 5 நாள்ல வேலை முடியுது. அப்போ ஒருத்தனுக்கு ஒரு ப்ராஜெக்ட்க்கு எத்தனை நாள் எடுக்குது? 5 நாள் எடுக்குது. அப்ப 50 பேர் 50 ப்ராஜெக்ட்னாலும் ஒருத்தனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் குடுக்க போறீங்க. ஒவ்வொருத்தனும் எத்தனை நாள் எடுத்துப்பான்? 5 நாள் தான் எடுத்துப்பான். அப்ப 5 நாள் தான் ஆன்சர். பார்க்க 50 நாள் மாதிரி தெரியும். ஆனா 5 நாள் தான் ஆன்சர். இத நம்ம இப்போ போட்டோம் இல்லையா? அதே மெத்தட்ல நம்ம போடுவோம். அப்பதான் உங்களுக்கு இதனுடைய சாராம்சம் புரியும். வேலை அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, என்ன வேலை? பர்சன்ஸ், ப்ராஜெக்ட். இது வந்து பர்சன், இது ப்ராஜெக்ட், இது டேஸ். பர்சன் எத்தனை பேர்? 5 பேர். 5 ப்ராஜெக்டை 5 நாள்ல முடிக்கிறாங்க. 50 பேர் 50 ப்ராஜெக்டை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எத்தனை மனித நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு பாருங்க. இது ரெண்டுத்தையும் தான் வச்சு மனித நாட்கள் உருவாக்கணும். அப்போ மனித நாட்கள் எத்தனை மனித நாட்கள் தேவைப்படுது? 25 மனித நாட்கள் தேவைப்படுது. அப்ப இதுக்கு எத்தனை மனித நாட்கள் தேவைப்படும்? 50x மனித நாட்கள் தேவைப்படும். அதை அப்படியே வச்சுக்கங்க. இந்த 50x கூட வேண்டாம், இப்படியே வச்சுக்கங்க. இப்போ இதை மட்டும், இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். 5 பேர் சேர்ந்து எத்தனை நாள் 5 ப்ராஜெக்ட் எத்தனை மனித நாட்கள் தேவைப்படுது? 25 மனித நாட்கள். அப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை மனித நாட்கள் தேவைப்படுது? 5 மனித நாட்கள் தேவைப்படுது. அப்போ 50 ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை மனித நாட்கள் தேவைப்படும்? 250 மனித நாட்கள் தேவைப்படும். உங்ககிட்ட 250 பேர் கொடுத்தா ஒரே நாள்ல முடிச்சிருவீங்க. உங்ககிட்ட 50 பேர் கொடுத்தா 5 நாள்ல தானே முடிப்பீங்க. அதுதான் வந்து விஷயங்க. இதுதான் லாஜிக். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராஜெக்டை கையில கொடுத்தீங்கனாலே போதும், முடிஞ்சது கேள்வி. சரியா? எல்சிஎம் ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான். இப்போ முதல்ல இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதை சுருக்கணும். x⁴ - 1 அப்படின்றது x² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு இருக்கிறதா அர்த்தம். x² + 1 x² - 1ன்னு அர்த்தம். இதை திருப்பி சுருக்கணும். x² + 1 x + 1 x - 1ன்னு இது பிரியும். ஏன்னா இங்க ஸ்கொயருக்கு தான் அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா x² - 2x + 1 அப்படின்னு இருக்கு. இது வந்து ஆக்சுவலா x - 1 ஹோல் ஸ்கொயரோட இது. இப்போ இது ரெண்டுத்தையும் தானா வகுத்தல் போட்டு நீங்க பிரிக்கணும். அதுதான் இங்க விஷயம், வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே, பிரிப்போம். எதை வந்து எடுக்க முடியும்னு பாருங்க. ஓகே, இந்த கலர் யூஸ் பண்ணலாம். x² + 1 x + 1 x - 1 x - 1 அது ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கும் பொது என்ன இருக்கு? x - 1. அதை வெளியே எடுத்துருங்க. அப்போ இங்க என்ன நிற்கும்? x⁴ + 1 x + 1 நிற்கும். இங்க வந்து ஒரு x - 1 நிற்கும். இப்போ இது 4த்தையும் பெருக்கணும், அதானே? இதுல ஒரு இது அடிபட்டுரும், அதான் இது பண்ணணும். இப்போ 4த்தையும் பெருக்குனா x - 1 x² + 1 x + 1 x - 1. இந்த x - 1 இப்போ இதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்க. இந்த பெருக்கிய வடிவம் இருந்ததுன்னா பெருக்கிய வடிவம், அது இல்லை. சரியா? x⁴ - 1 இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? x² + 1 x + 1 x - 1 ஹோல் ஸ்கொயர் அது இருக்கு. அதனால ஆப்ஷன் சி. அவ்வளவுதான்.
ஆப்ஷன் டி சார். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் இது வந்து HCF எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டுத்துலேயும் பொது என்ன இருக்குது? எக்ஸ் ஒய். வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே. அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இது ரெண்டுத்துலேயும் பொது என்ன இருக்குது? எக்ஸ். அது வெளியே எடுத்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டானாக போட போகிறோம். எல்சிஎம் எடுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பொதுவானதை எடுத்து எழுதுங்க. ஓகே. எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். பொது என்ன? எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அதை வெளியே எடுத்தீங்கன்னா இங்கே ஒய் நிற்கும், இங்கே ஒன் நிற்கும். அப்போ இதுதான் ஆன்சர். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது ஆன்சர். ஓகே, சரி, ஓகே. சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். கூட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான். 5 1/2 கூட 3/4 இன்ட்டு 8/9. இது பெருக்கு. இன் அப்படின்னு போட்டால் பெருக்கல்னு அர்த்தம். இதில் எதெல்லாம் பெருக்கலாம்? இது 2 ஆகிடும், இது 3 ஆகிடும். இது கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை மாற்றுங்க. 11/2 2/3 கூட்டணும். 2க்கு 3க்கு மீசியம் எடுத்தா 6. 33 + 4 37/6. 6 1/6 அப்படின்னு சொல்லுவாங்க. 6 1/6 அப்படின்னா பி ஆன்சர். ஓகேவா? சரி, 22வது கேள்வி. டைரக்ட் கேள்விகள் தான், இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமான கேள்விகள் கிடையாது. 4/3 3/2 5/3 30/12 12/9 -27/16 இதுதான் இருக்கு. இப்போ போர்ட் மாஸ் விதி பிரகாரம் ஃபர்ஸ்ட் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னா வகுத்தல் பெருக்கல். புரியுதுங்களா? ஸோ வகுத்தல் பெருக்கல். ஸோ இந்த 4/3 அப்படியே இருக்கட்டும், 3/2 அப்படியே இருக்கட்டும். வகுத்தல் பின்னத்தால் வகுக்கும்போது என்ன ஆகிடும்? தலைகீழாய் போட்டு பெருக்க வேண்டும். அதனால 12/30 ஆகிடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 12/9 27/16 அப்படியே இருக்கட்டும். இப்போ அடிங்க, எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிங்க. 1 5 5 6 5 6 2 2/3 அப்படியே இருக்கட்டும். 1 3 1 9 9 3 9 27 3 12 4 16. ஸோ 4/3 அப்படியே இருக்குது, 3/2 அப்படியே இருக்குது, 2/3ன்னு வருது, 9/4 அப்படின்னு வருது. இது பொது என்ன அப்படின்னு கேட்டால் 12 மீசிமா. 4 3 12 அதனால 16. 6 6 2 12 அதனால 18. 4 8 3 அதனால 27. 3/27 கரெக்டா? 18ல் 8 போச்சுன்னா 10. 10 + 16 26. 26 + 27 27. ஒரு 10னா 37. 43 53 53/12. ஓகே, சூப்பர். 53/12 அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான்ப்பா. அடுத்தது ஏஜ் ப்ராபபிலிட்டி. ஏஜ் பொறுத்த வரைக்கும் அருண் சுரேஷ் இவங்களோட ஏஜஸ் கொடுத்துட்டாங்க. அருணோட ஏஜ் வந்து 24, சுரேஷோட ஏஜ் வந்து 36. 8 வருஷத்துக்கு முன்னாடி சுரேஷோட ஏஜ் என்ன, அருணோட ஏஜ் என்ன? 8 வருஷத்துக்கு முன்னாடி சுரேஷோட ஏஜ் கண்டிப்பாக 28 இருக்கும். ஏன்னா அதே மாதிரி அருணோட ஏஜ் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 16 இருக்கும். அப்போ 7:4 அப்படின்னு விகிதம். அவ்வளோதான், டைரக்ட் கேள்வி. 7:4. சுரேஷ்க்கும் அருணுக்கும் கேட்டிருக்காங்க, அதான் மாற்றி கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்து புரிஞ்சிக்கூடாது. ப்ராபபிலிட்டி ஒரு பகடை உருட்டும் போது இரட்டையன் கிடைப்பதற்கான இரட்டைப்படை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு இருக்கான். ஸோ 1 2 3 4 5 6 இதில் இரட்டைப்படை அப்படின்னா 2 4 6. அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி வந்து என்னன்னா n/a/n அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3/6. இதில் 3 இருக்கு, இதில் 6 இருக்கு இல்லையா? அதனால 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. சரியா? இப்போ ஹம்பிள் அப்படின்றத என்னன்னு எழுதியிருக்காங்கன்னா குறியீடு மாற்று குறியீடு. அந்த கான்செப்ட்ல ஹம்பிள் அப்படின்றத எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. அவன் EHLUBM அப்படின்னு எழுதியிருக்கான். ஆனா இப்போ என்னன்னா 6 வார்த்தை அப்படியே இருக்குது. ஹம்பிள் அப்படியே இருக்கா பாருங்க, HUMBLE அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப என்ன பண்ணிருக்கான்னா இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கான், ஒரு லெட்டர் விட்டு போட்டிருக்கான், ஃபில் பண்ணியிருக்கான். இங்கிருந்து இங்க போறான், இங்கிருந்து இங்க வரான், இங்கிருந்து இங்க வரான், இங்கிருந்து இங்க வரான். இதான் அவன் ரூட். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ ரூட் தான். இப்படி 1 விட்டு 1 எழுதிட்டு 3 எழுதிட்டு இந்த பக்கம் இருந்து 1 விட்டு 1 ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அப்போ எஜுகேஷன் அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னு பாருங்க. எஜுகேஷன் அப்படின்றது எழுதிக்கலாம்.
EDU CU ADION அப்படின்னு எழுதிக்கலாம். இ இங்க போயிடும், யூ டி இங்க போயிடும், யூ இங்க போயிடும், சி இங்க போயிடும். அதுக்கப்புறம் ஏ இங்கேருந்து ஆரம்பிப்பான். ஓகே, ஏ இங்கேருந்து ஆரம்பிப்பான், டி இங்க இருப்பான், ஐ இங்க இருப்பான், ஓ இங்க இருப்பான், என் இங்க இருப்பான். நியோ டி டியூசிஏ அப்படின்றது ஆப்ஷன் டி அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ நன்றி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஆக்சுவலாக ஸோ சபர்மதி குருகுலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை பற்றி அடுத்த ஒரு 2 மினிட்ஸில் சபர்மதி குருகுலத்தை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ குரூப் 2 பயிற்சி ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 9 மாதம் இருக்குது குரூப் 2க்கு. அடுத்து எலெக்ஷன்ஸ் வரதால எக்ஸாம்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த குரூப் 2க்காக பிரத்யேகமாக 50 தேர்வுகள் உருவாக்கியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ டிஎன்பிசி அறிவிப்பு வருவதற்கு முன்னாடியோ இல்லை அந்த நேரத்துக்குள்ள 20 பாகமாக பிரித்து பாடங்களும் எடுத்து 20 தேர்வுகள் வைக்கலான் இருக்கோம். ஜூன் ஜூலையில் அதே சிலபஸை ரிவிஷன் மாதிரி பண்ணி 3 நாளைக்கு ஒரு தடவை 20 திருப்புதல் தேர்வு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பரில் எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக 10 முழு தேர்வுகள் வைக்கலான்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஸோ நம்முடைய மிக சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200+ மணி நேரம் பாட வகுப்பு, சனி ஞாயிறில் 6 மணி நேரம் 12 மணி நேரம் கிளாஸு. இங்கே தங்கி படிக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை டெஸ்ட் வச்சு அன்றைக்கே டிஸ்கஷன். மற்ற நாளில் ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் சப்ஜெக்ட், ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் வைக்கலான்னு இருக்கோம். இதான் நம்மளோட கரிக்குலம். பயிற்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இயற்கை சூழ்நிலையோடு அமைந்திருக்கிற இது. அடுத்த 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 24 மணி நேரம் நூலகம் இருக்கு. குருகுலம், சபர்மதி குருகுலம் பேர் வச்சதுக்கு காரணமே வந்து ஆசிரியர்கள் மாணவர்களோட தங்குறாங்க. இங்கே விடுதி வசதி, ஆண் பெண் விடுதி வசதி இருக்கு. ஸோ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாணவர்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் வந்து தங்கி படிச்சுட்டு போறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு இலவச பயிற்சி நிறுவனம் தான், பார்க்கலாம். சபர்மதி குருகுலத்தை பற்றி ஒரு சின்ன புரிதலுக்காக, ஸோ சபர்மதி குருகுலம் இதான் நம்மளோட கேம்பஸ். ஓகே, நம்மளோட கேம்பஸ். ஸோ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், நீட் அப்படின்ற 4 பிரிவில் பயிற்சி கொடுக்குறோம். ஸோ வாரத்தில் 5 நாள் கிளாஸு, ஒரு நாள் ரெஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும் இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு. கல்வி பாரம் அன்று, வியாபாரம் அன்று, இலவசம் அன்று அப்படின்றத குறிக்கோளாக வச்சுருக்கோம். ஸோ கல்வி பாரமும் அன்று அப்படின்னா பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் வியாபாரமாகவும் பண்ணக்கூடாது, இலவசமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதால நம்மளுடைய முன்னோர்களோட முறை குருதர்ஷினி முறை. நிர்ணயித்த கட்டணம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உங்களால் முடிந்ததை கொடுக்கலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பொருட்களாகவோ அல்லது இதாகவோ கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். நம்ம இந்த மிக சிறப்பு விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு 24 மணி நேரம் நூலகம் குருகுலம். இப்போ சொன்னது தான் தற்சார்பு விவசாயம் மற்றும் வாழ்க்கையை கற்றுக்கிறது. இங்கே உணவு மற்றும் தங்குவதற்கு கட்டணம் இருக்கு, 2900 ரூபாய். அப்படி இல்லைன்னா இங்கே டியூஷன் எடுத்துகிட்டே படிக்கிறது. இங்கே சுற்றி இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரியும், நீட் பயிற்சி பெறவங்களுக்கு இப்போ டியூஷன் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. இல்லை விவசாய நிலம் கொடுத்துருவோம், அதுலேருந்து வர விளைச்சலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மெஸ்பில் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் சபர்மதி குருகுலத்தோட ஃபோட்டோஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு முறை வந்து பாருங்கள். வாழ்வியல் ஒரு வித்தியாசமான வாழ்வியல். 24 நூலகம். இது 2017-18 வந்த ரிசல்ட்ஸு. நாட்டு நட்டால் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலேயுமே வந்திருந்தது சபர்மதி பற்றி. ஓகே, நன்றி. ஏதாவது இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.